हमारा देश में इंडिया में सच अ ब्यूटीफुल कंट्री में इन आवर इंडिया आवो 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 जी வாங்க 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 என்ன இந்த பக்கம் புதுசா வந்திருக்கீங்க இருங்க புதுசா வந்திருக்கீங்க அப்புறம் உங்களுடைய சீட்ல வந்து தூசி தான் படிஞ்சிருக்கும் இல்லையா உட்காருங்க இதுதான் பார்லிமெண்ட்டு இங்கே தான் வந்து சட்டத்திட்டங்கள்லாம் விவாதம் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க நீங்கள் தான் பார்லிமெண்ட்டுக்கே வர்றது கிடையாதுல்ல பார்த்துக்குங்க இல்லை हमारा அன்புமணி மே சச் அ குட் காய் ஒரு பார்லிமெண்ட்டுக்கே வரமாட்டாரு சோறு ஃப்ரீ தண்ணி ஃப்ரீ ரீசார்ஜ் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஆனால் பார்லிமெண்ட்டுக்கே வரமாட்டாரு இன்னைக்கு புதுசாக வந்திருக்காரு என்னான்னு தெரியல நம்மளுடைய ஜி கிட்டே கேட்போம் ஜி நம்ம லவ் பேர்ட் மே லவ் பேர்ட் அன்புமணி அவர் வந்திருக்கிறாரு எதுவும் வர சொல்லியிருந்தீங்களா அப்படியா சரி லவ் பேர்ட் நீங்கள் நிம்மளுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நம்ம ஜி காரு வருவார் ஒரு ஓட்டு போட சொல்லுவோம் நீங்கள் வாட்டு நச்சுக்கணும் ஒரு குத்தி விட்டு நீங்கள் கிளம்பலாம் அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டை பார்த்துக்குங்க அடுத்து நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு வர போகிறீங்கன்னு தெரியலோ அடுத்து நிரந்தரம் வர மாட்டீங்கோ போயிட்டு வாங்க நன்றிகள் நிம்மளுக்கு அன்புமணி காரு பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டாரு இனாத்துக்கு வந்தாருன்னு தெரியலே ஏன்னா அவர் பார்லிமெண்ட்டுக்கு வந்தது கிடையாது திடீர்னு வந்திருக்கிறாரு அவர் எதுக்கு வந்தார் ஏன் வந்தார் இத்தனை ஆண்டு காலமாக வராமல் இப்போ மட்டும் ஏன் வந்தார் அப்படின்றத சூட்கேஸ்னால் கிடையாதுங்க ஜி கிளம்புங்கோ எதுக்கு வந்தார் ஏன் வந்தார் அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பருவழுதியின் இனிய வணக்கம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கும் எங்களால் துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை ஓபன் பார்த்தோம்னா நம்ம லவ் பேர்ட் இருக்கார் இல்லையா ஆங்கிலம் கூடாதா சரி நேயர்கள் ஆசைப்படுறாங்க ஆங்கிலம் கூடாதுன்னு சொல்கிறாங்க அன்புமணி அவர்கள் அதாங்க லவ்னா அன்பு மணினா பெல்லு அதான் அன்புமணி ஸோ அன்புமணி அவர்கள் இன்றைக்கி பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டுக்கு திடீர்னு போயிருக்காரு எனக்கே அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு புயல் அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி என்னன்னாலும் சரி நம்மளால பார்லிமெண்ட் பக்கமே போக மாட்டார் ஆனால் இன்னைக்கு திடீர்னு பார்லிமெண்ட்டில் போய் சும்மா ஜம்முன்னு உட்காந்துருந்தாரு ஸோ அது என்ன மேட்ரு எதுக்காக பார்லிமெண்ட்டுக்கு போனார் இத்தனை ஆண்டு காலமாக பார்லிமெண்ட்டுக்கு போகாத ஒரு நபர் வன்னிய சமுதாய மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது கூட போகாத ஒரு நபர் திடீர்னு ஏன் போயிருக்காரு அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதாவது ஒன்றும் கிடையாதுங்க முதல்ல அன்புமணி அவர்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்றத மறுபடியும் நம்ம அவருக்கே ஞாபகப்படுத்திடுவோம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது ஒரு எம்பி ஒரு ராஜ்யசபா எம்பி இந்த ராஜ்யசபா எம்பியினுடைய வேலை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது சம்மந்தமாக குரல் எழுப்ப வேண்டும் இல்லாட்டி அகில இந்திய லெவலில் சட்டங்கள் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு இந்த பாலிசி மேக்கிங் இருக்கு இல்லையா அந்த பாலிசி மேக்கிங் சம்மந்தமான விஷயங்கள் என்று வருகின்ற பொழுது பார்லிமெண்ட்டில் போய் பேசணும் ஆக மொத்தத்தில் மக்களுக்காக பேசணுங்க ஆனால் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போனாரா இது நாள் வரைக்கும் அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை இதுக்கு நம்ம ஐயா போயிருக்காரு எப்போ போனார் தெரியுமா இஸ்லாமிய விரோத சட்டம் என்று சொல்லப்படுகின்ற சிஏஏ சட்டம் இருக்கு இல்லையா அந்த சிஏ சட்டத்திற்கு வாக்களிப்பதற்காக நம்ம லவ் பேர்ட் அவர்கள் திடீர்னு பார்லிமெண்ட்டுக்கு போனார் அதுக்கப்புறம் இந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு எத்தனையோ துன்பங்கள் இழைக்கப்பட்டிருக்கு ஆனால் ஒரு தடவை கூட பார்லிமெண்ட்டுக்கு போய் பேசாத ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்படி சிஏ சட்டத்திற்கு வாக்களிப்பதற்காக போனாரோ அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நம்ம அன்புமணி போயிருக்காரு அப்படின்னா காரணம்லாம் போவாரா என்ன காரணம் அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மசோதாவை நம்ம மோடி கவர்மெண்ட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ அது சம்பந்தமாக வாக்கெடுப்பிற்காக ஓட்டு போடுறதுக்காக நம்ம அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணியிருக்காரு பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்காரு அதாவது புயல் மழை வெள்ள நிவாரணம் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களில் வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறாங்களே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க அதில் வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இருக்காங்களே அட்லீஸ்ட் வெள்ள நிவாரணம் தாங்க அப்படின்னு சொல்லுவதற்காகவாச்சும் பார்லிமெண்ட் நம்ம அன்புமணி ராமதாஸ் போனாரா அப்படின்னா இது வரைக்கும் போகல ஆனால் மோடி கவர்மெண்ட் வாங்க வந்து ஒரு ஓட்டை குத்திட்டு போங்கன்னு சொன்னோடனே திருன்னு ஓடி போயிருக்காரு நம்மளால அன்புமணி ராமதாஸ் அதனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக அவர் சார்ந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்களே நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களை இவரெல்லாம் வச்சு எப்படி இழுக்க போகிறோன்னு தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கு இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது மக்களே இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் பாமகவை சார்ந்த தோழர்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க எப்படியும் கீழே கழுவி ஊற்றுவீங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு எம்பியுடைய ரோல் என்ன தெரியுமா ஒரு எம்பி என்னென்ன ஃப்ரீயாக தராங்க தெரியுமா அந்த எம்பிக்கு வந்து சாப்பாடு ஃப்ரீ மொபைல் ரீசார்ஜ் ஃப்ரீ
டிராவலிங் அலோன்ஸ் ஃப்ரீ, இது போக மாச சம்பளம் இருக்குது. இது போக அவர் கூட குடும்பத்தை சார்ந்தவர் வராங்க தெரியுமா, குடும்பத்தை சார்ந்த நபர்கள் வருகின்ற நபர்களுக்கு அவங்களுக்கும் ஃப்ரீ, அவங்க டிராவல் பண்ணுவதற்கு அவங்களுக்கும் இது எல்லாமே ஃப்ரீ. இது எல்லாமே ஃப்ரீயாக எதற்காக கொடுக்குறாங்க? பார்லிமெண்ட்டில் போய் மக்களுடைய தேவைகளை பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லுவதற்காக தான் இது எல்லாமே அரசாங்கம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குது. ஆனால் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிற தமிழ்நாட்டு சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டிய தேவை கிடையாது. அட்லீஸ்ட் அவர் சார்ந்திருக்கின்ற வன்னிய சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளாச்சும் பேசணும்ல. இப்போ ரீசெண்டாக நாடாளுமன்ற எலெக்ஷனில் அவருடைய புதல்விகள் தேர்தல் பிரச்சாரத்தை என்ன சொன்னாங்க? எங்கள் மக்கள் வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் விவசாயம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, கல் உடைக்கிறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய குரலாக நாங்கள் ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி தானே பிரச்சாரங்கள் பண்ணாங்க. நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை பேச வேணாம், அட்லீஸ்ட் வன்னிய சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளாச்சும் போய் பேசணும்ல பார்லிமெண்ட்டில். அதுக்காச்சும் பார்லிமெண்ட் போனீங்களா? ஆனால் இன்றைக்கி மோடி கூப்பிட்றாங்க, திடுதுன்னு ஓடி போய் ஓட்டு போட்டு வரீங்களே, அந்த வன்னியர் மக்கள் உங்களை மதிப்பாங்களா சொல்லுங்கள்? ஏங்க ஒன்றும் கிடையாதுங்க. கடந்த 2018ங்க அப்போயும் மோடி ஆட்சி தான் சரிங்களா. கடந்த 2018 நம்ம மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடை எடுக்கிறாங்க. 27% இடஒதுக்கீடு எடுக்கிறாங்க. ஓபிசினா யார் தெரியுமா? ஓபிசினா பிசி எம்பிசி, அவங்க தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பிசி எம்பிசின்னு சொல்லி தனித்தனியாக கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஓபிசி அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து சொல்லுவாங்க, பிசி எம்பிசியும் சேர்த்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்த 27% இடஒதுக்கீடு எங்கள் மருத்துவ மத்திய தொகுப்பில் அதை வந்து மோடி கவர்மெண்ட் எடுத்துடுறாங்க. இதை யாருமே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாரு. ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் போய் மனு கொடுக்குறாரு. ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடை பறிக்காதீங்க, தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. நீங்களாம் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர், அவருக்கு எதிராக வன்முகளை கக்கணும் தெரியுமா, அந்த திருமாவளவன் தான் என்ன பண்ணாரு, போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு, ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடை பறிக்காதீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் கொடுக்குறாரு, பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. அதற்கு பின்பாக களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாரு. அகில இந்தியாவில் உள்ள இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க, என்னடா திருமாவளவன் போராட்டம் பண்ணுறாரு, என்ன காரணத்துக்காக போராட்டம் பண்ணுறாரு, ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடை பறிச்சிட்டாங்களா, என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எல்லா தரவுகளையும் எல்லா கட்சியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அகில இந்திய லெவலில் இந்த விஷயம் தீப்பிடிக்குது. அதுக்கு பின்பாக தான் எல்லாருமே களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு மீண்டும் கிடைத்திருக்கின்றது அப்படின்னா அதற்கு தொடக்க புள்ளியை போட்டவர் திருமாவளவன் அவர்கள். உங்கள் புதல்விகள் சொன்னாங்க தெரியுமா, அன்புமணி ராமதாஸுடைய புதல்விகள் சொன்னாங்க தெரியுமா, எங்கள் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த விஷயத்தையாச்சும் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கோம்ல, இந்த விஷயத்தை கண்டிச்சாச்சும் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கோம்ல, இந்த விஷயத்தை கண்டிச்சாச்சும் போராட்டங்கள் பண்ணியிருக்கோம்ல, இந்த விஷயத்தை உங்களுடைய வன்னிய சமுதாய மக்கள்கிட்ட வந்து எஜுகேட் பண்ணியிருக்கோம்ல, பண்ணீங்களா? பண்ணலை. காரணம் கூட்டணி. நீங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து பல விஷயங்கள் டீலிங் பேசணும், அதற்கு பின்பாக தொகுதி பங்கீடுகள் இருக்குது, இன்னும் நிறையா சில பங்கீடுகள்லாம் இருக்குது. அதுக்காக நீங்கள் உங்களுடைய சமுதாய மக்களையே அடகு வச்ச மாதிரி ஆகிப்போச்சு அந்த விஷயம். ரொம்ப தப்பு. ஸோ அதான் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற வன்னிய சமுதாயத்தை சார்ந்த சொந்தங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பாமக இருக்கிற வன்னிய சமுதாயத்தில் இருக்க எல்லாத்தையுமே நான் ஜாதி வெறிகள் சொல்ல, அவங்க எல்லாருமே வந்து நாலேஜபிள் பர்சன் தான். நாலேஜபிள் பர்சன் இருக்கிறனால தான் அன்புமணி வந்து தோக்கடிச்சு வீட்டில் உட்கார வச்சுருக்கிறீங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் இன்னும் யாரெல்லாம் சாதி வேரில் ஊறி போய் இருக்கிறீங்களோ அவங்க தெரிஞ்சுங்க. உங்கள் ஐயா ஏன் பார்லிமெண்ட்டுக்கு போகலன்னு கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. என்னங்க நம்ம மோடி கூப்பிட்டார மட்டும் திருத்துன்னு ஓடி போகிறீங்க, நம்ம மக்களுடைய பிரச்சனையை ஒரு தடவை நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? இந்த வெள்ளத்தில் நம்ம சமுதாய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்களுக்காக குரல் கொடுத்தீங்களா, பார்லிமெண்ட்டில் பேசுனீங்களா, நிவாரணம் கேட்டீங்களா, ஏன் மோடி கவர்மெண்ட் தரமாட்டுறாங்க, எதனால் தரமாட்டுறாங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த வன்னிய சமுதாயத்தில் இருக்கிற நண்பர்கள் இது யாரெல்லாம் பாமகவை சார்ந்த தோழலாக இருக்கீங்களோ அவங்களாம் கேளுங்க, நம்ம அன்புமணி ராமதாஸ் பார்த்து கேளுங்க. ஸோ மக்களே, நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு. அரசியல் அதிகாரம் என்பது எப்பேற்பட்ட அதிகாரம் தெரியுமா? அந்த அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு பாதிக்கப்படுகின்ற சாதாரண சாமானிய மனிதர்களுக்காக ஒரு குரல் கூட எழுப்பாத ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். தவறு, ரொம்ப தவறு. சமூக வலைத்தளம் ஒரு சில ஃபோட்டோலாம் பார்த்தேன், நம்மளால குல்லாலாம் வச்சுக்கிட்டு போய் நோம்பு கஞ்சி குடிக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன். நம்ம அன்புமணி ராமதாஸ் வந்து குல்லாவை போட்டுக்கிட்டு நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு, எங்கே ரமலானுக்கு நோம்பு கஞ்சி கொடுக்குறாரு. அதே இஸ்லாமிய மக்கள் தானே சிஏ சட்டத்தால் பாதிக்கப்பட்டாங்க, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாதிக்கப்பட்டாங்களே, அதுக்கு போய் ஓட்டு போட்ட நபர் யார்? இதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். எடப்பாடி தான் ஓட்டு போட்டார். அப்போ அரசியலுக்காக நாடகம் ஆடக்கூடாது திரு அன்புமணி அவர்களே.
உங்கள் மக்களை நீங்கள் ஏமாற்றக்கூடாது. ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டினுடைய ரோல் என்ன அப்படின்றத தயவு செஞ்சு படிங்க. நிறைய பேர் தூக்கிட்டு வருவானுங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் ஐயா பார்லிமெண்ட்டில் அது பேசியிருக்கா, இது பேசியிருக்காரு. மாற்று கருத்து இல்லவே இல்லைங்க. அவர் பார்லிமெண்ட்டில் பேசுன நபர் தான், நல்லா செயல்பட்ட ஒரு நபர் தான். அவர் குடிதாங்கின்ற ஒரு பட்டத்தை கூட விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு? நம்ம ராமதாஸ் அவர்கள் கொடுத்துருந்துருக்காங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லவே இல்லை, நல்ல மனிதர்கள் தான். ஆனால் இன்னைக்கு சேர்க்கை சரியில்லை. மோடி அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஆட்பட்டு போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ரொம்ப தவறான விஷயம். தயவு செஞ்சு உங்களுடைய போக்க மாற்றிக்கங்க. உங்களுடைய மக்களுக்காக குரல் எழுப்புங்க. பார்லிமெண்ட்டுக்கு எந்த சட்டங்களை வரவேற்கணும், எந்த சட்டத்தை எதிர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இந்திய நாட்டினுடைய பன்முகத்தன்மை சிதைக்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு தயவு செஞ்சு உங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சி நம்பர் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.